சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அரசியல் விமர்சகர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க புறப்பட்டார். சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அரசியல் விமர்சகர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க புறப்பட்டார். இன்று மாலை 4:40 மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. ஏற்கனவே திட்டமிட்டதற்கு மாறாக சுமார் 5 மணி நேரம் முன்னதாகவே ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறார் அமித் ஷா. சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அரசியல் விமர்சகர் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார். இன்று மாலை 4:40 மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. ஏற்கனவே திட்டமிட்டதற்கு மாறாக சுமார் 5 மணி நேரம் முன்னதாகவே ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறார் அமித் ஷா. அமித் ஷா திட்டத்தில் திடீர் மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? அமித்ஷா அவர்களுடைய இந்த பயண திட்ட மாற்றம் என்பது சென்னையில் அவர் எதிர்பார்த்து வந்த ஒரு சில முக்கியமான சந்திப்புகள் இன்று கைகூடாததன் காரணமாகவே இந்த திடீர் மாற்றமாக பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி இன்று காலை 10 மணி தொடங்கி 12 மணிக்குள் ஒரு முக்கியமான அரசியல் சந்திப்பை அமித்ஷா அவர்கள் மேற்கொண்டுவிட்டு அதன் பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற பின்னணியுடன் கூடிய அந்த மேடையில் தோன்றி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன என்பதற்கான அறிவிப்பினை வெளியிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு போன்று தனியார் நட்சத்திர விடுதியிலே அந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதன் பிறகு மாலை 4:20 மணி அளவில் கிண்டியிலிருந்து புறப்பட்டு 4:30 மணிக்கு மேலாக மயிலாப்பூர் சென்று மயிலாப்பூரிலே ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் அரசியல் ரீதியிலான சந்திப்புகளை மேற்கொள்வது என்று உள்துறை அமைச்சருக்கான பயண திட்டம் வரையறை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக ஒரு சில சந்திப்புகளை உள்துறை அமைச்சர் எதிர்பார்த்து டெல்லியிலிருந்து வந்திருந்த நிலையில் அந்த சந்திப்புகள் கைகூடாததன் காரணமாகவே தற்பொழுது இந்த மாற்றம் செய்யப்பட்டு ஆடிட்டர் குருமூர்த்தியை முன்கூட்டியே சென்று உள்துறை அமைச்சர் சந்திக்கின்றார் என்பது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு செல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடனான கூட்டணி கைகூடுமா என்பது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதிமுகவை பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதுதான் பாஜகவின் மிக முக்கியமான தேர்தல் யுக்தியாக இருந்தது. உள்துறை அமைச்சருடைய பயணம் முழுக்க அதை மையப்படுத்தி அமைந்திருந்தது. அண்ணாமலையும் கூட பாஜகவில் மாநில தலைவர் உள்ளிட்ட உட்கட்சி சார்ந்த பல விவகாரங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வரமாட்டார். உள்துறை அமைச்சருடைய வருகை என்பது தேர்தல் நடைபெறப் போகின்ற மாநிலத்திற்கு கூட்டணிக்காக முன்கூட்டியே செல்லக்கூடிய பயண திட்டம் தான் என்பதை நேற்றைய தினம் அண்ணாமலை உறுதி செய்திருந்தார். அந்த அடிப்படையில் 11 மணி அளவில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு 12 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக முக்கியமான அரசியல் அறிவிப்புகளை வெளியிடுவதற்காக டெல்லியில் இருந்து வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தற்பொழுது அந்த சந்திப்புகள் முழுமையடையாததன் காரணமாகவே குருமூர்த்தி இல்லத்திற்கு முன்கூட்டியே செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. குருமூர்த்தியை நீண்ட நேரம் அமித்ஷா சந்தித்து பேச இருக்கின்றார். அதிமுக தரப்பில் முன்வைக்கக்கூடிய அந்த நிர்பந்தங்கள் என்ன, நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பாக குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்த இருக்கின்றார். அதன்படி அதிமுக சார்பில் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள் எண்ணிக்கை, அதிமுக தரப்பில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிடிவி ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குருமூர்த்தியுடன் தான் தற்பொழுது அமித்ஷா பேச இருக்கின்றார். பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரங்கள் தொடர்பாக பாஜக ஒரு சில நபர்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை பெற்றுக் கொள்வதாக சொல்லுகின்றார்கள். அதன்படி RSS அமைப்பிடமிருந்து ஒரு சில அறிக்கைகளை பெறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் இருந்தும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு சில அறிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய கள நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, எந்தெந்த கட்சியினுடைய செயல் திட்டம் எவ்வாறு இருக்கின்றது, பாஜகவிற்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக கூட்டணி குறித்த விவரங்களை எல்லாம் RSS அமைப்பு மற்றும் குருமூர்த்தியுடன் ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சந்திப்புக்காக தற்போது புறப்பட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.